ஸோ எல்லாருமே கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆர் கார் வாங்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன் வந்து எப்படி அவங்க கார் வாங்கணும்? நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். 2 பேர் 3 பேர் தான் ஃபேமிலி. ஆனால் அவங்க போயிட்டு ஒரு 7 சீட்டர் வாங்குறதுங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். இப்போ E20ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து நிறைய கார் ஓனர்ஸ் வந்து ஒரு பயமாக இருக்குது. ஸோ இது வந்து எப்படி வந்து ஒரு நியூ கார் பையர்ஸ்க்கும் எப்படி அஃபெக்ட் ஆகும், ஓல்டு கார் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஓனர்ஸ்க்கும் எப்படி அஃபெக்ட்? இந்த E20 ஃபியூவல் ஒரு கரோசிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு கெமிக்கல், மெட்டலில் வந்து அரிக்கிற தன்மையுடைய ஒரு ஃப்ளூயிட். இது யூஸ் பண்ணுறதுனால இன்ஜின் வந்து மேஜராக அஃபெக்ட் ஆகுமா? காலப்போக்கில் அந்த இன்ஜின் வந்து ஸ்கிராப் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரின்னு சொல்லலாம். E20ல இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு புது கார் வாங்க போகிறேன் அப்படின்னா நான் வந்து இவி போகிறது பெட்டரா இல்லை பெட்ரோல் போகிறது பெட்டரா? ஈவினால பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இன்றைக்கி நைட் முடிவு பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகலான்னு சொல்லி ½ அன் ஹவரில் முடிவு பண்ணி அப்படியே கிளம்புறீங்க. கார் எப்பயுமே உங்களுக்காக ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் எடுத்தோடனே கிளம்பிடுவீங்க. ஆனால் ஈவி அப்படி கிடையாது. பெரிய காராக இருந்தால் சேஃபான காருன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க சார். அப்படிலாம் கிடையாது. ரொம்ப அப்ரைட்டாக உட்காந்து ஓட்டுறது. நம்மலாம் இங்கே இருப்போம், அவங்களாம் அங்கே இருப்பாங்க. அந்த கார் வரும்போது மற்ற காரில் ஒதுங்கி இருக்கு. சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் வரும்போது வந்து என்னென்னலாம் செக் பண்ணும் சார்? இந்த கார் சேஃபான காரா அப்படிங்கிறத சர்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த என்கேப் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல போய் மோதுது, கார் வந்து அப்பளம் மாதிரி நொறுங்கிருச்சு, அப்போ இது வந்து சேஃபான காரே கிடையாது. அப்பளம் மாதிரி நொறுங்கி உள்ளே இருக்கிறவங்களை எப்படி அதை காப்பாற்றுது, அதுதான் அங்கே மேட்டர். கார் வாங்குறதே வந்து ஒரு அப்ரிஷியேட் ஆக போகிற அசெட்டு. அது ஏன் நம்ம வந்து கார் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்காங்க. ஃபினான்ஸ் படித்தவங்ககிட்ட போயிட்டு கார் ஒரு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி நோன்னு சொல்லுவாங்க. நான் 10 லட்சம் செலவு பண்ணுறதுக்கு 8 லட்சத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 2 லட்சத்தை நான் வந்து கார் வாங்கிடுவேன். அப்புறம் எனக்கு என்ன கார் பிடிக்கும்ன்ட்டு சொல்லி ஒரு கார் வாங்குறது பெட்டரா இல்லை எனக்கு என்ன கார் தேவைன்னு சொல்லி கார் வாங்குறது? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் எத்தனை கார் பார்த்தாலுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது, என் கண்ணுக்குள்ளே அந்த கார் தான் நிற்கும். நிறைய பேருக்கு சைல்ட்ஹுட்லேருந்தே இந்த கார் தான் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் நிற்கும். ஓகே, அந்த கார் வாங்கணுங்கிறதுக்காகவே அவங்க உழைப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை தரத்தை அவங்களே உயர்த்திக்குவாங்க. ஹாய் சார். Hi. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். இந்த டைமில் வந்து நான் ராஜேந்திர பிரசாந்த் சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் தான் என்ன உங்ககிட்ட இன்ட்ரோ கொடுத்தாரு. ஸோ பிர்லாஸ் பார்வைன்ற சேனல் வந்து ஐ மீன் வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து கார் லவர்ஸ் எல்லாருமே, ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னோட சிஸ்டர் கூட கார் ட்ரைவ் பண்ண கற்றுக்கணுன்றப்போ உங்களோட ஷார்ட்ஸு அதெல்லாம் வந்து பார்த்து கற்றுக்கிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு நாள் வந்து நான் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டப்போ வந்து ஒரு யூசர் ரிவ்யூ வந்து நான் பார்த்தேன். ஒரு கிளான்ஸாக ப்ளூ கலர் காருன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் யூசர் ரிவ்யூ பண்ணதை நான் பார்த்தேன் சார். அதை பார்த்துட்டு மற்ற ரிவ்யூஸும் பார்த்தேன். ஓகே, எனக்கு இந்த கார் செட் ஆச்சுன்னு போயிட்டு நான் வாங்கினதுக்கப்புறம் ஓகே நம்ம கார் வந்து சார் யூசர் ரிவ்யூ பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டிசம்பர் 2022 அன்னைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணேன் சார். ஓகே ஓகே நம்ம காரை வந்து வாங்கிட்டு அவர்கிட்ட எடுத்துகிட்டு போவோம், நம்மளோட ஃபீட்பேக்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நான் உங்கள் கூட ஒரு பாட்காஸ்ட் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கேன் சார். எனக்கு வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் இது. தேங்க்யூ ஸோ மச். பிர்லாஸ் பார்வைன்ற ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் மைண்டில் இருந்த ஐடியா என்ன? லைக் வந்து நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கீங்க எனக்கு எஜுகேட் பண்ண பிடிக்கும், எல்லா ஆடியன்ஸ்க்கும் எஜுகேட் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ண சேனலாக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கார் பற்றி பேச போகிறேன், எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நான் வந்து ஆடியன்ஸ்க்கு ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு மோட்டிவில் ஸ்டார்ட் பண்ண ஐடியாவா சார்? இது சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது சேஃபராக நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்களோ அப்படி தான் நானும். எப்படின்னா எனக்கு வந்து வீடியோ மேக்கிங் பிடிக்கும், ஓகே, எடிட்டிங் பிடிக்கும், ஆனால் அதோட பேக்ரவுண்ட் நான் கிடையாது. இது என்னோட ப்ரொஃபஷனும் என்னோட பேஷனும் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்தது. ஓகே, அப்போது பேஷனை நோக்கி போகணுங்கிறதுக்காக சரி நம்ம என்ன கான்டென்ட் பண்ணணுன்னே தெரியாமல் தான் நம்ம வந்து ஒரு சேனல் ஆரம்பித்தோம். ஏன்னா பிர்லாஸ் பார்வைங்கிறது என்னுடைய நேமை வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். நான் பார்க்குற விஷயத்த நான் சொல்லணும், ஓகே, அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் ஆரம்பித்த ஒரு சேனல் தான். ஸோ அப்படி நான் ட்ரை பண்ணது நிறையா ஜேர்னல்ஸ். எப்படின்னா குக்கிங் கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன், விளாக் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்படி நிறையா ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்குள்ளேயே பல விஷயங்களை நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதனால் நான் 1000 ரீச் ஆகிறதுக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 8-9 மாதம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா நான் என்ன பண்ண போகிறேங்கிறது நான் கிளியராக இல்லாதனால எனக்கு அது ரொம்ப டைம் வந்து அதிகமாகிடுச்சு. அப்போ ஒரு டைமில் நமக்கு என்ன வரும் அதை நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து மெக்கானிக்கல் பேக்ரவுண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது சரி அந்த ஃபீல்ட்லே போகலாம், நமக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். அப்போது அந்த ஆட்டோமொபைலையும் டீச்சிங்கையும் கலந்து
டிரைவிங் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த டிரைவிங் சொல்லிக் கொடுக்கறது நித்தவங்க சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ வந்து ஒரு பெரிய வர்க்கம் இருந்தது. இப்போ நம்மளை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி சேனல்ஸ் ஆரம்பிச்சு பண்ணுறாங்க. பட் அப்போ வந்து இதுக்கு பெரிய வர்க்கம் எப்படின்னா, டிரைவிங் ஸ்கூல் வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் வீடியோஸ் போடுவாங்க. அதுவும் என்ன போடுவாங்கன்னா, பாருங்க 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 எப்படி ஓட்டுறாங்க பாருங்க, எப்படி ஓட்டுறாங்க பாருங்க, அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத யாருமே சொல்லிக் கொடுக்கல. பட் அதை நான் சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருந்தது. அதோட கனெக்ட் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்க தியரியையும் சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை. ஸோ அப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது கியர் மாற்றணும்னா எப்போ மாற்றணும், ஏன் மாற்றணும், ஏன் கிளச் அமுக்குனா தான் கியரை மாற்ற முடியும், இது எல்லாத்துடைய பின்னாடி விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த டாபிக் உள்ளேயே நம்ம வருவோம். ஸோ அப்படி வரும்போது நல்லா கனெக்ட் ஆச்சு. ஒருத்தர் வந்து புதுசாக இன்றைக்கும் நான் ரோட்டில் போகிறேன் அப்படின்னா என்னை ஒரு 10 பேர் பார்த்து பேசுகிறாங்கன்னா அத்தனை பேரும் இதனால் பயனடைஞ்சவங்க தான் என்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அது வந்து ஒரு ஹாப்பினஸ் தான். அப்போ நம்ம என்ன சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணோமோ அது கரெக்டான ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த காமன் பிளேசஸில் பீப்புள் நம்மளை வந்து பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஹாப்பினஸ். ஸோ இப்படி தான் இந்த ஆட்டோமொபைலுக்குள்ளே நான் வர்றேன். அப்படி வந்ததுக்கப்புறமா இதில் இருக்கிற நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வெளியில் தெரியுது. நம்ம வந்து இதெல்லாம் எதிர்பார்த்து வரல. ஏன்னா நம்ம ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக நான் வந்து படித்து முடிக்கும்போது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வேலைக்கு தேடணும்னு சொல்லி நம்ம தேடும்போது நமக்கு பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு நம்மளை எங்கள் ஃபேக்ட்ரிக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்க அப்படின்னு நம்மளை கூப்பிட்றாங்க. அப்போது அது ஒரு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வெளியில் தெரிய ஆரம்பிச்சது. அதனால அதை நோக்கி நம்ம ஓட ஆரம்பித்தோம். அப்படி தான் இன்னும் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ ரோட்டில் வந்து பைக்கை தாண்டி கார் தான் அதிகமாகிடுச்சு. ஸோ எல்லாருமே கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. கார் வாங்கணும்னு நினைக்கும் போது பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது, சிஎன்ஜி இருக்குது, இவி இருக்குது, ஹைப்ரிட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆர் கார் வாங்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன் வந்து எப்படி அவங்க கார் வாங்கணும் சார்? எப்படி டிசைட் பண்ணி கார் வாங்கணும்? ஓகே, பையிங் ப்ராசஸ் எப்பயுமே எப்படி இருக்கணும்னா, நம்மளோட நீட் அண்ட் ரெக்யர்மெண்ட்டை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ஒருத்தருக்கு வந்து சின்ன ஃபேமிலி தான், லைக் 2 பேர் 3 பேர் தான் ஃபேமிலி. அப்படியே க்ரோ ஆனாலும் பெருசாக ஒன்றும் ஃபேமிலி க்ரோ ஆகாது. ஆனால் அவங்க போயிட்டு ஒரு 7 சீட்டர் வாங்குறதுங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். ஓகே, இப்போ ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்க, 3 பேர் இல்லை ஒரு 5 பேர் 6 பேர் இருக்காங்க. அவங்க போயிட்டு ஒரு 5 சீட்டர் வாங்குறதுங்கிறது கரெக்டான சாய்ஸாக வந்து உங்களுக்கு இருக்காது. அப்போ நம்மளோட நீடு என்ன? ஃபஸ்ட் டைம் கார் வாங்குறவங்களுக்கு நம்ம என்ன நீடுன்னே தெரியாமல் தான் கார் வாங்குவாங்க. ஆனால் அந்த தப்பு பண்ணக்கூடாது. கொஞ்சம் வந்து மெனக்கட்டு நமக்கு ஏன் கார் வாங்குகிறோம் நம்ம இப்போ அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்குள்ளேயே அந்த கேள்வியை வந்து நம்ம கேட்கணும். நம்ம ஏன் கார் வாங்குகிறோம்? இப்போ நமக்கு வந்து சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸ்க்காக வாங்குகிறோமா, இல்லை நம்மளோட நீடு இதுதான், இதுக்காக நம்ம வாங்குகிறோமா அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நீடுக்கு எந்த கார் செட் ஆகும், அதுக்கு அடுத்து நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ண வேண்டியது பட்ஜெட். ஏன்னா இன்றைக்கி வந்து 7 லட்ச ரூபால இருந்து நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கும் நம்மளால் கார் வாங்க முடியுது. ஆனால் பர்பஸ் சேம், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். அது 7 லட்ச ரூபா கார்லேயும் நீங்கள் போகலாம், 1 கோடி ரூபா கார்லேயும் நீங்கள் போகலாம். அப்போ நம்ம பட்ஜெட் என்ன அதில் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, அப்போ அந்த பட்ஜெட்டையும் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. 7 லட்சத்தில் ஆரம்பித்து 20 லட்சத்தில் போய் கார் வாங்குவாங்க. அவங்க பட்ஜெட்டே அது கிடையாது, அவங்க கேப்பபிலிட்டியே அது கிடையாது, ரீபே கெப்பாசிட்டியும் அது கிடையாது. இருந்தாலும் 20 லட்சத்தில் போய் கார் வாங்குவாங்க. அப்போது கொஞ்ச நாளில் லோன் கட்ட முடியாமல் அது வந்து ஒரு பெரிய சிக்கலில் போய் அவங்க போய் மாட்டுவாங்க. அந்த தப்பும் பண்ணக்கூடாது. நம்ம கெப்பாசிட்டி என்ன, அந்த கெப்பாசிட்டியோட பட்ஜெட்டை டிசைட் பண்ணணும். அந்த பட்ஜெட் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்மளோட தேவைக்கு எந்த கார் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த காருக்குள்ளே இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சரியான காரை தேர்ந்தெடுக்கணும். இதுதான் ப்ராசஸாக இருக்கணும். ஓகே சார், ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க ஒரு பட்ஜெட் தாண்டி போய் கார் வாங்கிடுவாங்கன்னு. அது எக்ஸாம்பிளே நான் தான் சார். ஆக்சுவலாக நான் வாங்கணுன்ற பட்ஜெட் வந்து 8 லட்ச ரூபா இருந்தது. ஆனால் நான் காரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது, மல்டிபிள் கார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு 10 lakhsல போய் மாட்டிட்டு 4 இயர்ஸ் கட்டி முடிக்கிற லோனை வந்து இப்போ 7 இயர்ஸ் கட்டிகிட்டு இருக்கேன் சார். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஓகே ஒரு பெட்ரோல் கார் தான் வாங்க போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டேன். பெட்ரோல் கார் வாங்க போனால் இந்த டைமில் வந்து இப்போ E20ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து நிறைய கார் ஓனர்ஸ்க்கு வந்து ஒரு பயமாக இருக்குது. இப்போ என்னோட காருமே இனிஷியலாக வந்து 16 to 18 கிலோமீட்டர் இப்போ மைலேஜ் கொடுத்துட்டு இருந்த கார் வந்து இப்போ 14, 13, 13.5 அப்படி தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ இது வந்து எப்படி வந்து ஒரு நியூ கார் பையர்ஸ்க்கும் எப்படி அஃபெக்ட் ஆகும், ஓல்ட் கார் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஓனர்ஸ்க்கும் எப்படி அஃபெக்ட் ஆகும் சார்? இந்த E20 அப்படிங்கிறது எத்தனால்
பெட்ரோலோட வேல்யூ 20% வந்து பெட்ரோலில் கலக்குறாங்க. இது கலப்படம் கிடையாது. இது வந்து லீகலி அலௌடான ஒரு வேல்யூ அவங்க வந்து கலக்குறாங்க. ஓகே, அப்படி கலக்கும்போது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அதோட எனர்ஜி லெவல் வந்து பெட்ரோலை விட கம்மி. அப்போது நீங்கள் 1 லிட்டரு எரித்து நீங்கள் ஜென்ரேட் பண்ண போகிற எனர்ஜி 20% எத்தனால் கலக்கும்போது அந்த அந்த எனர்ஜி வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால் உங்களுக்கு வந்து மைலேஜ் கம்மியாகுது. ஓகே, அப்போ நம்பர் 1, ஈவன் E20 கம்பேட்டபிள் இன்ஜினில் கூட மைலேஜ் வந்து கம்மியாக வருது. ஓகே, இன்னொன்று வந்து எனர்ஜி கம்மியாக இருக்கும்போது அதிகமான ஃபியூலை உள்ளே ஃபீட் பண்ணி தான் எப்பயும் நமக்கு கிடைக்கிற பவரை வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ECUலேயே ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போது அதிகமான ஃபியூலை நம்ம உள்ளே ஃபீட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் மைலேஜ் வந்து உங்களுக்கு ட்ராப் ஆகுது. இது E20 கம்பேட்டபிள் காரில். E20 கம்பேட்டபிள் இல்லாத காரில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த E20 ஃபியூவல் ஒரு கரோசிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு லிக்யூட், ஒரு கெமிக்கல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மெட்டலை வந்து அரிக்கிற தன்மையுடைய ஒரு ஃப்ளூயிட். அப்போது E20 கம்பேட்டபிள் இல்லாத கார்ஸில் யூஸ் பண்ணுற மெட்டல் அண்ட் அதோட சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து இந்த E20-யை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு போதுமானதாக அது இருக்காது. ஓகே, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வேறு பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ரப்பர் காம்பனன்ட்ஸ்லாம் அரிக்குது. அதே நேரத்தில் உள்ளே வந்து மெட்டல்ஸுமே வந்து அதிகமாக துருப்பிடிக்கிற இன்ஜின்குள்ளே பார்ட்ஸுமே அந்த மாதிரி பிரச்சனைகளும் வருது. அதனால் கொஞ்சம் வண்டி அடைச்சி ஓடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள். அப்போ E20 கம்பேட்டபிள் இல்லாத கார்ஸில் ஒரு மேஜரான பிரச்சனைகள் வருது. பட் E20 கம்பேட்டபிள் இருக்கிற காரில் இந்த மைலேஜுங்கிறத நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் இந்த 2 கார்ஸ்லையுமே கம்பேட்டபிள் ஆனதும் சரி, ஆகலைனாலும் சரி, பிரச்சனைங்கிறது மட்டும் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இது யூஸ் பண்ணுறதுனால இன்ஜின் வந்து மேஜராக அஃபெக்ட் ஆகுமா? இது வந்து கார் ஓனர்ஸ் வந்து சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா? ஓகே, உள்ள இன்ஜினுக்குள்ளே அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டால் E20 கம்பேட்டபிள் இல்லாத இன்ஜின் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த E20 ஃப்ளூயிட் எங்கெங்கெல்லாம் போய் கான்டாக்ட் ஆகுதோ அந்த கான்டாக்ட் ஆகிற ஏரியா எல்லாமே சீக்கிரமாக துருப்பிடிக்கிறதோ அரிக்கிறதோ வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போது கண்டிப்பாக அதை நம்ம ரொம்ப கேர் எடுத்துக்கணும். கேர் எடுத்துக்கணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதை நம்ம காலப்போக்கில் அந்த இன்ஜின் வந்து ஸ்கிராப் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க? எஸ், அஃப்கோர்ஸ். ஓகே, ஆனால் இது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் இதை கொடுத்துட்டீங்க உடனே இன்ஜின் செத்து போயிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நம்ம அதோட லைஃப்பை நம்ம குறைச்சிக்கிட்டே இருக்கோம். அதுதான் உண்மை. இப்போ வந்து முன்னாடி கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி பெட்ரோல் இன்ஜின்ஸ்லாம் வந்து இத்தனை வருஷத்துக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஸ்கிராப் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாலிசி நான் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் மேபி இந்த E20யோட இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்லோவாக அதுவாகவே கார் வந்து ஸ்கிராப்புக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிற மாதிரியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. அப்போ பழைய இன்ஜின்ஸ்லாம் வந்து அதிகமாக பாதிக்கப்படுது கண்டிப்பாக E20னால. இந்த வீடியோ பார்த்துட்டு ஓகே E20ல இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு பயம் இருக்குது பெட்ரோல் கார் யூஸ் பண்ணணுன்றதுனால. நான் வந்து ஒரு புது கார் வாங்க போகிறேன் அப்படின்னா நான் வந்து EV போகிறது பெட்டரா இல்லை பெட்ரோல் போகிறது பெட்டரா சார்? ஓகே, இதில் வந்து என்னென்னா நல்ல புரிதல் இருக்கணும். என்னென்னா EVனால் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஓகே, ஒன்று உங்களோட ட்ராவல் எல்லாமே வந்து ரொம்ப பிளான்டு ட்ராவலாக இருக்கணும். இப்போது நீங்கள் பெட்ரோல் கார் வச்சுருக்கீங்க, இன்றைக்கி நைட் முடிவு பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகலான்னு சொல்லி 1/2 an hourல முடிவு பண்ணி அப்படியே கிளம்புறீங்க. நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க தேவையில்லை. ஒன்லி ஃபேமிலியில் பெர்மிஷன் கிடைக்குமா அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். கார் எப்பயுமே உங்களுக்காக ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் எடுத்தோடனே கிளம்பிடுவீங்க. ஆனால் EV அப்படி கிடையாது. EV வந்து அந்த கார் ரெடி ஆகணும்னா அது ஒரு 10% 20% சார்ஜில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் 100% மாற்றுறதுக்கு வீட்டிலே சார்ஜ் போட்டிங்கன்னா நீங்கள் த்ரூ அவுட் த நைட் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை நீங்கள் வெளியில் டிசியில் போட்டாலும் ஒரு 1 hour 1.5 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அது சார்ஜ் போட்டு தான் நீங்கள் கிளம்பணும். இப்போது இது வந்து இந்த மாதிரி அன்பிளான்டான ட்ராவலில் உங்களோட ட்ராவலோட டைமை அது வந்து அதிகப்படுத்துது. இது ஒரு பேர்டன் தான். அப்போது இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா பத்தாது, உங்கள் கூட ட்ராவல் பண்ணுற அத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களோட ட்ராவல் அப்போ நடுவில் வந்து நீங்கள் ஒரு பிரேக் எடுக்க போகிறீங்க. அப்படி அவங்க வந்து உங்கள் கூட ட்ராவல் பண்ணும்போது அவங்க இன்கேஸ் எப்போ சார்ஜிங் முடியும் எப்போன்னு கேட்குறாங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பேடனாக வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த ட்ராவலே வந்து
ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த 1 hour 1.5 hour ஒரு குவாலிட்டி டைமாக அவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து ஒரு ஃபுட் கோர்ட்லேயோ ஹோட்டல்லையோ தான் இருக்க போகுது சார்ஜர். ஒரு ப்ளே ஏரியா இருக்கும், கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள கூட்டு போய் விளாட்லாம். ஸோ இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற ஒரு சினாரியோவை நம்ம க்ரியேட் பண்ணணும். அப்படி எல்லாரும் ஒத்துக்கிட்டாதான் அந்த பயணம் வந்து நல்லா இருக்கும். அப்போ ஈவி வாங்குறோம் அப்படின்னா இந்த புரிதல் வந்து ஃபுல் ஃபேமிலிக்கு இருக்கணும். ஓகே, அது போக இந்த ஈவிக்குன்னு சொல்லி ரீசேல் வேல்யூங்கிறது கிடையாது, ரொம்ப கம்மி. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் காரை விற்கிறதுக்கும் யூஸ்டில் ஈவியை விற்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது நிறைய பிராண்ட்ஸ் வந்து லைஃப் டைம் பேட்ரி வாரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப் டைம்ங்கிறது அந்த காருக்குரிய லைஃப். 15 வருஷம் வந்து அந்த காரோட லைஃப் அப்படின்னா அந்த 15 வருஷத்துக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஓனருக்கு மட்டும்தான். அந்த ஈவி காரை நீங்கள் இன்னொருத்தருக்கு விற்றீங்கன்னா அந்த வாரண்டி அந்த ஓனருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அப்போது வாங்க போகிறவர் கம்ப்ளீட் அவரோட ஓன் ரிஸ்கில் தான் அந்த காரை வந்து வாங்கணும். ஏன்னா பேட்ரி அப்படிங்கிறது அந்த காரில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் காஸ்ட்டில் அந்த போர்ஷன் பேட்டரிக்கே வந்து போயிடுது. அப்போ பேட்ரி பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் காரை தூக்கி போடணுங்கிற நிலைமைக்கு வரும். ஓகே, ஏன்னா அதுக்கு ஒரு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் பேட்டரியை மாற்றணும். நீங்கள் யூஸ்டு காரில் 10 லட்சத்துக்கு அந்த காரை வாங்கியிருப்பீங்க. 10 லட்சத்துக்கு வாங்கி 7 லட்சத்துக்கு பேட்டரி மாற்றணும் அப்படின்னா இட்ஸ் நோவேர் ரிலேட்டட். அதனால ஈவி வாங்கணும் அப்படின்னா நம்ம தான் அதோட லைஃப்பை யூஸ் பண்ணணும், அதுக்கு ரீசேல் வேல்யூ கிடையாது. இந்த புரிதலும் நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எனக்கு ஓகே அப்படின்னா பாசிட்டிவ் ரன்னிங் காஸ்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். நம்ம வீட்டில் சார்ஜ் போட்டோன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 1 ரூபீலேருந்து 1.5 ரூபீலே நீங்கள் ட்ரைவ் பண்ண முடியும். வேறஸ் நீங்கள் பெட்ரோல் ஓட்டுறீங்கன்னா 7 rupees ஆகுது, டீசல் ஓட்டுறீங்கன்னா 4.5 to 5 rupees வந்து பெர் கிலோமீட்டருக்கு ஆகுது. அப்போ அதுக்கும் 1.5 rupeesக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அப்போது உங்கள் யூசேஜ் சிட்டியில் அதிகமாக இருக்குது, நான் ஆஃபீஸ்க்கு வந்து டெய்லி ஒரு நாளைக்கே 80 கிலோமீட்டர் நான் போயிட்டு வரேன் அப்படின்னா ஈவி இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஓகே, அதனால ஈவி தாராளமாக எடுக்கலாம், பட் புரிதலோடு எடுக்கணும். ஸோ எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து என்னன்னா, நான் பெட்ரோல் கார் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஈவி கார் ஓட்டி பார்க்கும்போது எனக்கு வந்து அது உண்மையிலே பிடிச்சிருந்தது. ஸோ அப்படி நான் ஈவி கார் வந்து வாங்கலான்னு பிளான் பண்ணும்போது எனக்கு ஒரு என்னோட பர்சனல் இதில் எனக்கு ஒரு பேனிக் வந்தது. என்னன்னா, ஒரு வேளை வந்து பேட்டரி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு வேளை பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணலன்னா என்ன பண்ணுறது, ஏன்னா எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையே வரல. ஏன் அப்படி? அதுக்கு ரீசன் வந்து இதுதான், பேட்டரியோட காஸ்ட்டு. சரியா, அது வந்து உங்கள் காரோட காஸ்ட்டில் 60% 70% வந்து பேட்டரிக்கே போகுது. அப்போ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேட்டரி மாற்றுறதுக்கு அதிகமான செலவாகும் இல்லையா, அப்போது நம்ம ரொம்ப யோசிப்போம். ஸோ அது ஒரு பெரிய ரீசன். ஓகே சார், இப்போ வந்து ஒரு 5-10 இயர்ஸில் வந்து பெட்ரோல் காரோட யூசேஜ் எப்படி இருக்கும்? பெட்ரோல் கார் வாங்குறது வந்து ஒரு ரைட்டான டிசிஷனா இல்லை ஒரு ராங்கான டிசிஷனா சார்? இல்லை, இப்போது உங்களோட யூஸே மாதத்துக்கே 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்படின்னா பெட்ரோல் காரை விட்டு வேறு வழியே கிடையாது. ஏன்னா ஈவி போனாலும் உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது, டீசல் போனாலும் நீங்கள் அதை ப்ராப்பராக யூஸே பண்ண மாட்டீங்க. ஓகே, அதனால் பெட்ரோல் தான், வேறு ஆப்ஷனே இல்லை. அதுதான் வந்து உங்களுக்கு இனிஷியல் காஸ்ட்டு கம்மியாக இருக்கும் மிச்ச கார்ஸை கம்பேர் பண்ணும்போது. லைக் டீசல்னால் எப்படியும் ஒரு 2 லட்ச ரூபா அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், ஈவினா கிட்டத்தட்ட 5லேருந்து 6 லட்ச ரூபா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது அஃபோர்டபுளில் பெட்ரோல் தான் இருக்கும். அதனால் பெட்ரோல் வந்து தாராளமாக வாங்கலாம். ஓகே, பட் ஃபியூச்சர் இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டிபெண்ட்ஸ், கவர்மெண்ட்டோட நார்ம்ஸை பொறுத்து தான் இது மாறும். இப்போ வந்து E30ன்றாங்க, E37ன்றாங்க, இப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டே இருந்தாங்கன்னா அப்போ எக்ஸிஸ்டிங் இன்ஜின் வந்து சீக்கிரமாக டீரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் வந்து சிடனை தாண்டி எஸ்யூவிஸ் வந்து நிறையாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது வந்து ஒரு மார்க்கெட் ட்ரெண்டா இல்லை வந்து பீப்புளோட ப்ராக்டிக்கல் நீடாக? இது வந்து ட்ரெண்டு. ஓகே, பட் இதில் பாசிட்டிவும் இருக்குது. எப்படின்னா, எப்போ செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் அதிகமாக ரோடில் ஓட ஆரம்பித்ததோ, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸ் தான் காரை அதிகமாக ஓட்டுவாங்க, ஹைவேஸ் கிடையாது. அப்போது நீங்கள் சிங்கிள் ரோடில் காரை ஓட்டுறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம், ரொம்ப ஒரு மாதிரி ஹெக்டிக்கான விஷயம். ஓகே, அப்போது எப்போ இந்த மாதிரி ஒரு செல்ஃப் டிரைவிங் ஓனர்ஸ் அதிகமானாங்களோ, நான் எப்படினாலும் காரை ஓட்டுவேன், எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீட் இருந்தது. ஏன்னா ரொம்ப பார்த்து ஓட்டுறது அப்படிங்கிறத விட நான் எப்படி வேணாலும் அடித்து ஓட்டுவேன், ஆனால் எனக்கு அந்த கார் சப்போர்ட் பண்ணணும். அந்த இடத்துல தான் இந்த எஸ்யூவி வந்து மேஜராக ப்ளே பண்ணுச்சு. பட் இந்த எஸ்யூவிஸ் எல்லாமே வந்து சோ கால்டு எஸ்யூவிஸ் தான்.
இது எதுவும் ப்ராப்பரான எஸ்யூவிஸ் கிடையாது. எதுவுமே ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் கிடையாது. ஓகே. என்ன கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போது நீங்கள் அது எந்த மாதிரியான ரோடில் கூட ஓட்டினாலும் கீழே தட்டுறதில்ல. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கிறதுனால எல்லாரும் அதை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தாங்க. முன்னாடி இந்த மாதிரியான கார்ஸோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது. பட் இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல பட்ஜெட்டுக்குள்ளேயே இந்த கார்ஸ்லாம் வந்ததுனால நான் ஏன் லோ டு த ஃப்ளோர் உட்காந்துருக்கணும், நான் கொஞ்சம் ஹைட்டாகவே உட்காந்துக்கிறேனே அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இப்போ எல்லாரும் எஸ்யூவி நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அந்த செடான்கிறதே ஒரு பயங்கர அழிவை நோக்கி போயிருச்சுன்னு சொல்லலாம். ஓகே சார். இப்போ இப்போ இந்த செடான் லவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, ஆர்எல்ஸ் ஒரு ஃபேமிலிஸ் வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து சேம் பட்ஜெட்லேயே வந்து செடான் காரும் இருக்குது, எஸ்யூவி காரும் இருக்குது. பட் ஆனால் எனக்கு செடான் பிடிச்சிருக்கு, ஆனால் என் ஃபேமிலிக்கு எஸ்யூவி பிடிச்சிருக்கு. அப்படின்னு இருக்கும்போது எப்படி வந்து நமக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்த்து அந்த காரை வாங்கணும் சார்? ஓகே. செடான் வெர்சஸ் எஸ்யூவி அப்படிங்கிறப்போ இதில் ஃபேமிலியோட கம்ஃபர்ட்டும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. டிரைவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவர் வந்து ரொம்ப பேஷனேட்டாக ஓட்டுவார் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய கம்ஃபர்ட்டை வந்து டிரைவபிலிட்டியை அது கொடுக்கும் செடான். லோ டு த ஃப்ளோர் இருக்கிறதுனால பாடி ரோல் இருக்காது, ரொம்ப ஏரோடைனமிக்கலாக இருக்கும். அதனால நீங்கள் ஓட்டும் போது கட் பண்ணி ஓட்டுறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஆனால் ஃபேமிலியோட கம்ஃபர்ட் அப்படின்னு வரும்போது அவங்க உள்ளே போய் வெளியில் வர்றது ரொம்ப சிரமப்படுவாங்க. எல்டர்ஸ் இருக்காங்கன்னா ரொம்ப பெண்ட் பண்ணி உள்ளே போகணும், அவங்க வெளில எந்திரிக்கும் போது ஒருத்தர் கை கொடுத்து அவங்களுக்கு தூக்கி விடணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் எஸ்யூவி தான் வந்து கம்ஃபர்ட்டான ஒரு காராக இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால வேறு வழி இல்லாமல் நம்ம எஸ்யூவிக்கு தான் போகிறோம். ஆக்சுவலாக அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கிற கார்ஸுக்கு நம்ம போகிறோம். பட் என்னோட ஃபேமிலி வந்து இப்போ தான் ஒரு யங் ஜென்ரேஷன், ஐ மீன் இப்போ தான் எனக்கு மேரேஜ் ஆகிருக்கு. என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஊரில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு தனியாக வேறு கார் இருக்குது. ஸோ இது வந்து என்னுடைய பர்பஸ், என்னுடைய இமீடியட் ஃபேமிலிக்கு இருக்கிற ஒரு கார் அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த டிசிஷன் எடுக்கலாம். அதில் செடான் வந்து ரொம்ப நல்ல கம்ஃபர்ட் கொடுக்கும், ரொம்ப நல்ல டிரைவபிலிட்டி கொடுக்கும். ஓகே. இப்போ என்னன்னா பெரிய காராக இருந்தால் சேஃபான காருன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க சார். அதனால எஸ்யூவி சூஸ் பண்ணுறாங்களா நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அப்படி கிடையாது. பெரிய காரோட இன்னொன்று என்னென்னா ரொம்ப அப்ரைட்டாக உட்காந்து ஓட்டுறது, அப்போது வந்து ஒரு கெத்தாக இருக்கும் எனக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல். இன்றைக்கும் ஃபார்ச்சுனரில் போகிறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவங்க உட்காந்து போகிறதே, நம்மலாம் இங்கே இருப்போம், அவங்கலாம் அங்கே இருப்பாங்க. ஸோ அதுவே ஒரு கெத்து தான் இல்லையா? அந்த கார் வரும்போது மற்ற கார்லாம் ஒதுங்கிடுது. அப்போது பெரிய காராக இருந்தாவே சேஃபான காரா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக எல்லா காருமே சேஃப்டிக்கு என்னென்ன ப்ரியாரிட்டி கொடுக்கணுமோ அதை வச்சு தான் காரோட டிசைனே வந்து பண்ணுறாங்க. ஒன்லி திங், பெரிய காராக இருந்தால் நமக்கு வந்து ஒரு கெத்தாக இருக்குது, உள்ள கேபின் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது, நல்ல ஒரு அப்ரைட்டாக இருக்குது, நின்ன மணிக்கே நம்ம உள்ளே போய் உட்காந்துடுறோம், அப்படியே இறங்கிடுறோம். ஸோ இந்த கம்ஃபர்ட்லாம் இருக்கிறதுனால அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஓகே சார். இப்போ பெரிய காராக இருந்தாலே சேஃபான காரை நம்ம மைண்டில் ஒன்று இருக்குது. பட் ஆனால் அந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் வரும்போது வந்து என்னென்னலாம் செக் பண்ணும் சார்? இந்த நிறைய என்கேப் ரேட்டிங் இருக்குது, அடாஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல சார், அதில் நான் வந்து என்னென்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் செக் பண்ணி வாங்கணும் சார்? ஓகே. ஒரு காரை செலக்ட் பண்ணும்போது இந்த கார் சேஃபான காரா அப்படிங்கிறத சர்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த என்கேப் அப்படின்னு சொல்கிறோம், கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங். இது வந்து ஒரு கவர்மெண்ட் பாடி கிடையாது. பட் இப்போது பாரத் என்கேப்னு வர்றது வந்து கவர்மெண்ட்டே பண்ணுறாங்க. இந்தியாவில் சேல்ஸ் ஆகிற கார்ஸுக்கு அவங்க வந்து சர்டிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. அப்போது அது வந்து ஒரு க்ளோஸ்டு என்வரன்மெண்ட்டில் ஒரு லேபில் அந்த டெஸ்ட் வந்து நடக்குது. ஒரு ப்ரெடிக்டட் ஆக்சிடெண்ட்டில் அந்த டெஸ்ட் நடக்குது. அதாவது இந்த கார் இப்படி தான் மோதப்போகுது, அதாவது சைடு இம்பேக்ட் அப்படின்னா இந்த ரைட் சைடில் இவ்வளோ வேகத்தில் அது போய் மோதும், அப்போ அது ப்ரெடிக்டட். ஓகே. அதே மாதிரி சைட் வால் இம்பேக்ட் அப்படின்னா காரோட சைடில் போயிட்டு ஒரு ஆக்சிடெண்ட் கொலைட் ஆகுது அப்படின்னா அது அப்படி போய் மோதி அந்த டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் இந்த டெஸ்ட் வந்து நடக்குது. அப்போது இது பண்ணி ஒரு ரேட்டிங் கொடுக்கும்போது இது எப்படி ஓட்டினாலும் இது வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறது கிடையாது 5 ஸ்டார் ரேட்டர்னா. ஓகே. அப்போது இதில் எப்படின்னா ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே ஒரு கார் வந்து 1 ஸ்டார் ரேட்டிங் வாங்குது அப்படின்னா நம்ம ரோட்டில் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது அது கண்டிப்பாக சேதாரம் அதிகமாக இருக்கும். அப்போ 1 ஸ்டார் 5 ஸ்டாருங்கிற எதை வச்சு கொடுக்குறாங்கன்னா காரோட டேமேஜ் வச்சு கொடுக்கறது இல்லை, அந்த உள்ளே உட்காந்துருக்கிற பீப்புளுக்கு அந்த இம்பேக்ட் எந்த அளவுக்கு வருதுங்கிறத வச்சு தான் அந்த ரேட்டிங்கே கொடுக்குறாங்க. அப்போ உள்ளே வந்து ஒரு டம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமனோட மாடல் உள்ளே இருக்கும். அவங்களோட செஸ்ட்டில், லெக்கில், ஹேண்டில் எல்லாம் சென்சார் வச்சு
இந்த ஃபோர்ஸு எந்த சென்சாரில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த ரேட்டிங்கே கொடுக்குறாங்க. அப்போது பேசிக்காக அந்த லோடு வந்து அந்த சென்சாருக்கு வர்றது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பெட்டர் ரேட்டிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? காரே அது தன்னைத்தானே வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து அந்த அந்த ஃபோர்ஸை உள்வாங்கிட்டு அது கம்ப்ளீட்டாக அதை சேதாரப்படுத்திக்கிட்டு உங்களை காப்பாற்றுது. இதுதான் ஃபேக்ட். ஓகே. அப்போ ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல போய் மோதுது, கார் வந்து அப்பளம் மாதிரி நொறுங்கிருச்சு, அப்போ இது வந்து சேஃபான காரே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபேக்ட் அப்படி கிடையாது. அப்பளம் மாதிரி நொறுங்கி உள்ளே இருக்கிறவங்களை எப்படி அது காப்பாற்றுது, அதுதான் அங்கே மேட்டர். ஓகே. ஏன்னா கார் டேமேஜுக்கு அங்கே ரேட்டிங் கிடையாது, உள்ளே இருக்கிற ஹியூமனோட சேதாரத்துக்கு தான் ரேட்டிங். ஸோ அதனால் இந்த சேஃப்டி அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். அது ஒரு 5 ஸ்டாராக இருந்தால் கொஞ்சம் பெட்டர். மிச்சப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கான வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது ரொம்ப நல்ல பில்ட் குவாலிட்டி அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ மிச்சப்படி சேஃப்டி ரேட்டிங் கவர்மெண்ட் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா 6 ஏர்பேக்ஸ் எல்லா கார்லேயும் எல்லா வேரியண்ட்லேயும் இருக்கணும். முன்னாடிலாம் நான் கார் வாங்கும் போது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி டாப் அண்டில் மட்டும்தான் ஏர்பேக்கே இருக்கும். அதுவும் 2 ஏர்பேக் தான் இருக்கும். பேஸ் மாடலில் ஏர்பேக்கே இருக்காது. ஆனால் கவர்மெண்ட் இப்போ பேஸ் மாடல்லையே 7 லட்ச ரூபா கார்லேயே 6 ஏர்பேக் இருக்கணும்னு மேண்டேட்ரி பண்ணியிருக்காங்க. ஓகே. இது கண்டிப்பாக நம்ம வரையறுக்கணும். அதனால் நீங்கள் எந்த பட்ஜெட்டில் போனாலுமே உங்களோட சேஃப்டியை ஓரளவுக்கு கவர்மெண்ட் வந்து என்ஷூர் பண்ணுது. அதை பிராண்டும் அக்செப்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஏபிஎஸ்ங்கிறது அப்போது அந்த காலத்தில் லக்ஸுரி, ஆனால் இப்போ ஏபிஎஸ்ங்கிறது மேண்டேட்ரி. ஓகே. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருச்சு மேண்டேட்ரியாக. ஸோ அதனால மோஸ்ட்லி எல்லா காரும் வந்து சேஃபாக தான் இருக்கும். ஆனால் எப்படி ஓட்டினாலும் என்னை அதை காப்பாற்றணும் நம்ம கண்டிப்பாக நினைக்கக்கூடாது. அதுக்கு சேஃபாக எப்படி ஓட்டணுமோ அப்படி தான் ஓட்டணும். ஓகே சார். இப்போ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நான் செக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு 10 lakhs or 20 lakhs ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி நான் கார் வாங்க போகிறேன். ஸோ இப்போ நான் ஆன் ரோட் காஸ்ட் பார்த்து தான் கார் வாங்கணுமா, இல்லை கார் வாங்கினதுக்கப்புறம் லோனு, இன்ட்ரெஸ்ட்டு, லைக் வந்து மெயின்டெனன்ஸு, ஃபியூவல் சார்ஜஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணியும் நான் கார் வாங்கணுமா சார்? ஓகே. ஒரு கார் வாங்குறதுங்கிறது அதுக்கு ஆகக்கூடிய செலவு, அந்த காரோட ரேட் மட்டும் கிடையாது. அந்த காருக்கு நீங்கள் பண்ண போகிற மெயின்டெனன்ஸு, நீங்கள் கட்ட போகிற இன்சூரன்ஸோட ப்ரீமியம், நீங்கள் போட போகிற ஃபியூவலு, இது எல்லாமே வந்து உங்கள் பாக்கெட்லேருந்து நீங்கள் தான் எடுத்து கொடுக்க போகிறீங்க. நான் கார் வாங்கிட்டேன் மீதியெல்லாம் வந்து வேறு யாராவது பார்த்துக்கிடுவாங்கன்னா கிடையாது இல்லையா? அதுவும் உங்கள் பாக்கெட்லேருந்து தான் போகணும். அப்போது நீங்கள் கார் வாங்கும் போது இது எல்லாத்தையும் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஓகே. நீங்கள் ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்டாக பட்ஜெட்டை போடக்கூடாது. லைக் எப்படின்னா, நான் கார் வாங்கினேன்னா வீக்கெண்டு மட்டும், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 100 ரூபா பெட்ரோலுக்கு மட்டும்தான் நான் ஓட்டுவேன் அப்படின்னு உங்களோட பட்ஜெட்டை நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா கார் வாங்கினதுக்கு அப்புறமா ஸ்கூட்டரில் போன இடங்களில் காரில் போக தோணும். ஏன்னா கம்ஃபர்ட் இன்க்ரீஸ் ஆகுது, சேஃப்டி இன்க்ரீஸ் ஆகுது, அங்கே ஒரு ப்ரைவசி கிரியேட் ஆகுது. அப்போ நீங்கள் உங்களோட ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண போகிற டைம் குவாலிட்டியாக மாறப்போகுது. அதனால் நீங்கள் பிளான் பண்ணதை விட அதிகமாக கார் நீங்கள் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்டாக வந்து நீங்கள் பட்ஜெட் போடக்கூடாது. கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட் நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த காரை வந்து செலக்ட் பண்ணணும். கன்ஸ்ட்ரெயினாக இருக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். ஆனால் நிறைய பேரோட தாட் என்னவா இருக்குது அப்படின்னா, லைக் கார் வாங்குறதே வந்து ஒரு அப்ரிஷியேட் ஆக போகிற அசெட்டு, அது ஏன் நம்ம வந்து கார் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்காங்க. அப்படி அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? கண்டிப்பாக இது வந்து வேலிடான ஒரு பாயிண்ட். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு நான் மாதமே 100 கிலோமீட்டர் தான் ஓட்டுவேன். ஓகே. அப்படி அந்த 100 கிலோமீட்டர் ஓட்டுற கார் வாங்குறதுக்கு பதிலாக நான் டாக்ஸிலே போயிடலாமே. ஓகே. இல்லை நான் வந்து எனக்கு ஒரு சில பேர் இருப்பாங்க, கார் வாங்கி வச்சுருவாங்க, ஓட்டவே மாட்டாங்க, ஆக்டிங் டிரைவர் போட்டு ஓட்டுவாங்க. அவங்க கார் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே. அப்போ காருங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு அசெட் கிடையாது. அது நம்மளோட அன்றாட தேவைக்காக வாங்குகிற ஒரு பார்ட். ஓகே. அப்போ அது அஃப்கோர்ஸ் நம்மளை லைஃப்பில் ஒரு ஸ்டெப் மேலே கூட்டு போகுது. ஓகே. உங்களை வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக மாற்றுது. நீங்கள் பொல்யூஷன்லேருந்து வெளியில் வந்து ஒரு ப்ரைவசியாக ஒரு இடத்துல போகிறீங்க. அப்போ கம்ஃபர்ட்டு, லக்ஸுரி இது எல்லாமே கூடுது. நீங்கள் உங்களோட நேட்டிவ் ட்ராவல் பண்ணுறீங்க, லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு ஆட்டோவில் தூக்கி நம்ம ட்ரெயினில் போயிட்டு ஸ்டேஷனில் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயினில் போய் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். இது வீட்லேயே லக்கேஜை ஏற்றுறோம், வீட்டிலருந்தே டேரெக்டாக வீடு வரைக்கும் நம்ம கார்லேயே போயிடுறோம். அப்போது இந்த கோவிட்டுக்கு அப்புறமா இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இது டிபெண்ட்ஸ். இப்போ ஒரு 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 ஃபினான்ஸ் படித்தவங்ககிட்ட போயிட்டு கார் ஒரு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி நோன்னு சொல்லுவாங்க.
ஓகே. அப்படியே தேவைனாலுமே நான் 2 லட்சத்துக்கு யூஸ்டு கார் வாங்கிக்கிருவேன். நான் 10 லட்சம் செலவு பண்ணுறதுக்கு 8 லட்சத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 2 லட்சத்தை நான் வந்து கார் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிலாம் யோசிப்பாங்க. இது இது வந்து சப்ஜெக்டிவ். எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் இது வேற வேற மாதிரி தோணலாம். ஓகே. அதனால இது டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள்னு சொல்லலாம். கார் வந்து ஆன்லைனில் ரிவ்யூஸ் பார்த்துட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி கார் வந்து நான் ஷோரூம் போய் புக் பண்ண போகிறேன். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நான் என்னென்னலாம் பார்க்கணும் சார்? ஓகே. டெஸ்ட் ட்ரைவ் ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரிங்க. ஒரு வண்டியை ஓட்டி பார்க்காம கார் வாங்கக்கூடாது. எனக்கு காரே ஓட்ட தெரியாதே, நான் எப்படி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. லெட் இட் பி. அந்த காரை ஓட்டிட்டு உங்கள்கிட்ட ஒருத்தர் வராருல, அவர் ஓட்டட்டும். நீங்கள் அட்லீஸ்ட் பக்கத்தில் உட்காந்து ஃபேமிலியோட பின்னாடி சீட்லேயும் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஓகே. அப்போ மொத்தத்தில் அந்த காரை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணி தான் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா ரிவ்யூவில் பார்க்குறது, ஆன்லைனில் பார்க்குறது வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு காரை ரிவ்யூ பண்ணுறோம், இன்றைக்கி மீடியா ட்ரைவ்னு ஒன்று நடக்குது அப்படின்னா இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் ஃபார் அஸ். அது உங்களுக்குமே வந்து ஒரு கார் வாங்குறதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு விஷுவலாக பார்த்துடுறீங்க. முன்னாடிலாம் அது கிடையாது, பட் இப்போ அது இருக்குது. ஓகே. ஆனால் அதுக்காக 100% அதை பிலீவ் பண்ணணும்னு தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கலாம், எங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கலாம், எங்களோட தாட் ப்ராசஸ் படி அது கரெக்டாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அது செட் ஆகாமல் இருக்கலாம். அதனால் உங்களோட பர்பஸ்க்கு அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் அந்த காரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கு முடிஞ்சால் ஒரு ஹைவே, சிட்டி டிரைவ் இதெல்லாம் மிக்ஸ்டாக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறது நல்லது. ஆக்சுவலாக அதான் நெக்ஸ்ட்டு கேட்கலான்னு வந்தேன் நான். காரு அவங்க எடுத்துகிட்டு வராங்களே சார், அவங்க நீங்கள் சிட்டியில் மட்டும்தான் ஓட்டணும், அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லியிருக்கேன்றாங்க. இன்னும் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் அந்த நோன்னு சொல்கிறோம்ல சார், நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோன்றதுக்காக அந்த காரை வாங்கிடுறாங்க நிறைய பேர். ஸோ அந்த நோன்னு சொல்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சார்? நோ தாராளமாக சொல்லலாம். எந்த டீலரும் நீங்கள் ஓட்டி பார்க்கணுன்னா நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு எங்களுக்கு ஷூரிட்டி கொடுத்தா தான் நாங்கள் ஓட்டி பார்க்குறக்கே கொடுப்போம் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. ஓகே. வி ஷுட் நோ டு சே நோ. அதுதான் அங்கே ஃபேக்ட்டு. அதனால் நீங்கள் ஒரு கார் ஓட்டி பார்த்து அந்த ஒரு காரை கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஒரு 5 கார் இருக்குன்னா 5 காரையும் ஓட்டி பார்த்துட்டு அதில் ஒன்று நீங்கள் தாராளமாக போய்க்க. என்ன உங்களுக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், சார் எப்போ வாங்குறீங்க எப்போ வாங்குறீங்க. ஹானஸ்ட்டாக இல்லைங்க எனக்கு பிடிக்கல, அதனால் நான் வந்து அதை இப்போதைக்கு இந்த பிராண்ட் வாங்கலை, நான் வந்து வேறு எது டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே. ஒரு கார் வாங்குறதுக்கு முன்னாடி லைக் ப்ரொஃபஷனல் ரிவ்யூவும் பார்த்துட்டு பர்சனல் டெஸ்ட் ட்ரைவும் பண்ணிவிட்டு, ஆனால் ஒரு சின்ன டவுட் இருக்குது, அது வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? ஏன்னா ரிவ்யூவில் நல்லா சொல்கிறாங்க, நான் ஓட்டி பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணி எனக்கு இந்த கார் தான் கரெக்டுன்ட்டு எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணி வாங்குறது? ஓகே. இது இது வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் பிடிக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஹோண்டாவோட இன்ஜின் எடுத்துட்டீங்க அப்படின்னா வெல் ரிஃபைண்டாக இருக்கும். ஓகே. அது இன்ஜின் ஆனதே தெரியாது. இப்போ நீங்கள் ஹோண்டா ஆக்டிவாக எடுத்துக்கோங்க. ஓகே. 2 வீலரில். ஸோ அது வந்து இட்ஸ் நேம் ஃபார் அதோட ரிஃபைன்மெண்ட். ஓகே. ஒரு சிலருக்கு அப்படி இருந்தால் பிடிக்கும், ஆனால் ஒரு சிலருக்கு ராயல் என்ஃபீல்ட் மாதிரி அந்த ஒரு ரக்கடாக ஒரு ஃபீல் இருந்தால் தான் பிடிக்கும். அப்போ இது வந்து அந்த இடத்துல சப்ஜெக்டிவ் தான், இது யாருக்கு எப்படி இருக்கும்னு. அப்போ நாங்கள் வந்து ஒரு ரிவ்யூ சொல்கிறது வந்து ஜெனரிக்காக தான் நம்ம சொல்கிறோம், பட் அது யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாதுங்கிறது அவங்க ட்ரைவ் பண்ணி பார்த்து அவங்க டேஸ்ட்டுக்கு அது இருக்காங்கிறத பார்த்து தான் முடிவு பண்ணணும். இப்போ அந்த ரிவ்யூன்றது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி கார் வாங்குறதுக்கு முன்னாடி. உங்களுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷுவலாக நீங்கள் காரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனால் அதை கம்ப்ளீட்டாக வந்து நம்பி 100% காரை டெஸ்ட் ட்ரைவே பண்ணாமல் வீடியோவை பார்த்துட்டு இவர் சொல்லிட்டாரு இந்த கார் தான் எனக்கு நான் வாங்குறேன் அப்படிங்கிறது போகக்கூடாது. இப்போ ஷோரூம் போனோடனே வந்து இந்த புக்கிங் அமௌண்ட் வந்து கேட்குறாங்களே சார், அந்த டைமில் வந்து நான் என்னென்ன பண்ணணும்? ஸோ நிறைய பாலிசிஸ்லாம் செக் பண்ணுமா? லைக் புக் பண்ணோன்னா கேன்சல் பண்ணால் எப்போ ரீஃபண்ட் வரும், அந்த மாதிரிலாம் செக் பண்ணி தான் போய் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணுற அந்த புக்கிங் அட்வான்ஸில் அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஒரு மினிமம் வேல்யூவை டிடெக்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அதில் எந்த கொஸ்டினும் இல்லை. எனி டீலர் பண்ணியே ஆகணும் அவங்க. ஓகே. ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண வராது. இப்போ நீங்கள் ஒரு 21,000 கேட்டுறீங்கன்னா ஒரு 500 1000 அவங்க பிடிச்சிருவாங்க. ஓகே. அதுக்கப்புறமா அதை ரீஃபண்ட் பண்ணுறாங்க மீதியை. அது எத்தனை நாளில் வருங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் டீலர். ஓகே. அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்புல அது வரும். அதனால் நீங்கள் புக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது புக்கிங் அட்வான்ஸ். அதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா வண்டி உங்கள் கண்ணில் பார்க்காம நீங்கள் டச் அண்ட் ஃபீலே பண்ணாமல் புக் பண்ணுவாங்க. இப்போ இது ஒரு ட்ரெண்டு. எப்படின்னா எங்களை வச்சு வீடியோ போட வைக்கிறாங்க, லான்ச் பண்ணுறாங்க,
அந்த லான்ச் பண்ண உடனே புக்கிங் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓகே. அப்போ மக்கள் வந்து என்ன, வண்டியை பார்க்கல, ஓட்டி பார்க்கல, வெப்சைட்ல புக்கிங் வெப்சைட்டில் புக் பண்ணுறாங்க, ப்ரீ புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ப்ரீ புக் பண்ணால் தான் நீங்கள் ஃபஸ்ட் பேட்ச்லேயே நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். ஓகே, லெட் இட் பி, வண்டி வரட்டும், வண்டி டெஸ்ட் எப்போ வருதோ நான் ஓட்டி பார்த்துட்டு நான் டெஸ்ட் புக் பண்ணிக்கிறேன், அந்த கான்செப்டில் இருக்கணும். ஓகே ஓகே. ஏன்னா இப்போ ட்ரெண்ட் என்னென்னா, ஓப்பன் பண்ண 1 ஹவரில் நாங்கள் வந்து 50,000 புக்கிங் பண்ணிட்டோம், 1,00,000 புக்கிங் பண்ணிட்டோம். இப்போ பிராண்டு வந்து அதை பெரிய விஷயமா சொல்லிக்கிறாங்க. பட் இந்த ட்ரெண்ட் இப்போ எல்லா பிராண்டும் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனால் நான் கேள்விப்பட்டமோ நிறைய வீடியோஸ்லையும் பார்த்தா புக் பண்ணுறதை தாண்டி கேன்சலேஷன் நிறைய ஆகுது அப்படின்னு. ஆமாம். இப்போ ஒரு 50,000 புக்கிங் இருக்குது அப்படின்னா, வண்டி வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்ததுக்கு எனக்குரிய காராக இது இல்லையே அப்படின்னு கேன்சல் பண்ணுறாங்க. அந்த 50,000 காரில் கிட்டத்தட்ட 25,000 30,000 பேர் கேன்சலேஷன் தான் ஆகுது. ஸோ இப்போ கார் டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் பேமெண்ட் வந்து எப்போ பண்ணணும் சார்? லைக் வந்து பிடிஐ இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்புறம் பண்ணணுமா, இல்லை அதுக்கு முன்னாடியே பண்ணணுமா? இது வந்து ஆடியன்ஸ்க்கு தெரியாத விஷயம் இதில் என்ன இருக்குது சார்? ஓகே, பிடிஐங்கிறது ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன். அதாவது காரை வந்து வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் வந்து ஒரு ஷர்ட் வாங்கினோன்னா போட்டு பார்த்து ஃபிட்டெல்லாம் செக் பண்ணி கரெக்டாக இருக்கா, 100% டெஸ்ட் பண்ணி தான் வாங்குறீங்க. 5 ஷர்ட் வாங்கினா ஒரு ஷர்ட் வாங்கினாலும் 5 ஷர்ட்டை போட்டு பார்த்து வாங்குறீங்க. ஒரு பேக் வாங்குறீங்கன்னா ஜிப்பெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு எல்லாம் திறந்து பார்த்து மூடி அப்படி தான் வாங்குகிறோம். அதுக்கு தான் பிடிஐ. அப்போது அந்த காரு நமக்குன்னு ஒரு கார் அலோகேட் ஆகுது. அந்த கார் வந்து கரெக்டான ஒரு கண்டிஷனில் இருக்கா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக எவாலுவேட் பண்ணிட்டு நம்ம எடுக்கிறோம். அது வந்து உங்களை எப்போ அலோவ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணால் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்குன்னு ஒரு கார் அலோகேட் ஆகிறத உங்களை போய் பார்க்க அலோவ் பண்ணுறதே நீங்கள் இன்வாய்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. இன்வாய்ஸுங்கிறது நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணி முடித்தா தான் இன்வாய்ஸே நடக்கும். அந்த இன்வாய்ஸ் பண்ணால் தான் நீங்கள் பிடிஐயே பண்ண முடியும். ஓகே, ஆனால் ஆர்டிஓக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ணிடுறது நல்லது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா அந்த கார் உங்களுடையது. ஓகே, நீங்கள் அந்த காரை வேண்டான்னு சொல்ல முடியாது. அந்த கார் வந்து மேஜராக இஷ்யூ இருக்குது, இல்லை எனக்கு வேறு கார் அலோகேட் பண்ணி கொடுங்கன்னு நீங்கள் கேட்க முடியாது. அதனால் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பிடிஐங்கிறது பண்ணிடணும். அப்படியே வந்து எனக்கு வந்து பிடிஐ பண்ண அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நான் என்னென்னலாம் போய் செக் பண்ணணும் சார்? ஓகே, மெயினாக நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு பேக் வாங்குகிறோம், என்ன பண்ணுறோம், ஜிப்பெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அதுதான் அதோட ஃபங்க்ஷன். ஓகே, ஹேண்டில்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாமே பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு கார் அப்படின்னா அதில் மெயினாக எலக்ட்ரிக்கல், அதாவது லைட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா, இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதா, ஹார்ன் ஒர்க் ஆகுதா, மியூசிக் சிஸ்டம் ஒர்க் ஆகுதா, ரிவர்ஸ் கேமரா ஒர்க் ஆகுதா, இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். அடுத்தது பெயிண்ட்டு, சுற்றி முற்றி பார்த்து பெயிண்ட் எங்கேயா ஃபேடாக இருக்கா, ஸ்க்ராட்ச் இருக்கா, டென்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மேனுஃபேக்சரிங் இயரை வந்து நம்ம செக் பண்ணணும். ஏன்னா யார்ட்லேயே அது ரொம்ப நாள் கூட நின்றுருந்துருக்கலாம், ரொம்ப மாதமாக கூட நின்றுருந்துருக்கலாம், வருஷமாக கூட நின்றுருக்கலாம். அப்போது உண்மையாகவே இது கரண்ட் மந்தில் ப்ரொடக்ஷனான காரா அப்படிங்கிறத உங்களோட வின் நம்பரை வச்சே நீங்கள் செக் பண்ணலாம். அந்த வின் நம்பரை வச்சு டீகோட் பண்ணி பார்த்துடணும். டயரோட இயர்லாம் எப்போது ரீசெண்டாக ஆன மேனுஃபேக்சரா, இல்லை ரொம்ப, ஏன்னா டயருக்குன்னு ஒரு செல்ஃப் லைஃப் இருக்குது, 4 இயர்ஸ் தான் அதோட லைஃப். அதில் 2 வருஷம் இதிலே வீணாக போச்சுன்னா மீதி 2 வருஷத்தில் அந்த டயர் நீங்கள் மாற்றியே ஆகணும். ஓகே, அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணணும். இதுக்கு அதுதான் பிடிஐயில் நம்ம பண்ணணும். ஆனால் அந்த டைமில் வந்து நீங்கள் பே பண்ணாதான் நாங்கள் பிடிஐ பண்ணவே அலோவ் பண்ணுவோன்ற அப்படி சொல்லும் போது அந்த சமயத்தில் என்ன பண்ணுறது? இல்லை, அஃப்கோர்ஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்படி நீங்கள் ஏதாவது டிஃபெக்ட் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அவங்க அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகே, மொத்த காரும் ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் போறதுக்கு முன்னாடி. ஓகே, மொத்த காருமே இப்போ நீங்கள் வந்து ஒரு மேஜராக இஷ்யூ பார்த்துருக்கீங்க, ஒரு டென்ட் ஆகி அதை பேனலே ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு இந்த கார் வேண்டாம் அப்படின்னா வின் நம்பர் உங்களுக்கு ரீஅலோகேட் பண்ணுவாங்க, வேற காரை அலோகேட். இப்போ ஒரு கார் வந்து டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி மேனுஃபேக்சரிங் டேட் வந்து எவ்வளோ இருந்தால் வந்து அக்செப்ட் பண்ணி அதை வாங்கலாம் சார்? க்ளோசஸ்ட்டாக இருக்கணும். அதாவது ஒரு 1 மந்த்து அப்படிங்கிறது ஓகே. இல்லை 1 இயர் ஓல்டாக இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட அதை சொல்லி அதுக்குரிய காம்பன்சேஷனை நீங்கள் வாங்கியிருந்துருக்கணும். ஓகே, இப்போ இது வந்து ஒரு 1 இயர் ஓல்டு காரு, லாஸ்ட் இயர் கார் இது. அப்போ இதுக்காக நான் உங்களுக்கு ஒரு 1 லேக் வந்து நாங்கள் கம்மி பண்ணுறோம். தட் இஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட். அது எப்படி தெரியும் சார் எனக்கு? அது உங்கள் வின் நம்பர்லேயே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வின் நம்பர் ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, அந்த வின் நம்பரை நீங்கள் டீகோட் பண்ண முடியும். ஜஸ்ட் கூகுளில் போட்டாவே இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹுண்டேவோட ஒரு வின் நம்பர் இது அப்படின்னா அதுவே டீகோட் பண்ணி இது இந்த இயர் மாடலுங்கிற மாதிரி அதை சொல்லும். அப்போது அந்த இயரை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்க சொல்லி அதுக்கு உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்கன்னா தாராளமாக நீங்கள் போகலாம். ஏன்னா அந்த கார் ஒன்றும் ரோடில் ஓடி
2 வருஷம் ஆகல, நிக்குது நிக்கிற 2 வருஷமா. ஓகே, அது ஸ்டில் நியூ தான். ம். ஆனா அது இயர்ஸ் ஆயிருச்சு. அப்போ அதுக்குன்னு ஒரு டிப்ரிசியேஷன் இருக்கும் இல்லையா? வண்டி அப்படியே ஐடில் நின்னா டயர் வீக் ஆயிருக்கும், இன்ஜின் வந்து லூப்ரிகேட்டே ஆயிருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் பேர் பண்ண போறேன். ஆனா அதுக்குரிய காம்பன்சேஷன் நீ எனக்கு கொடு, ம். அதுக்குரிய காஸ்ட்டை நீ கம்மி பண்ணு, நான் வாங்குறேன், அவ்வளோதான். அப்படி ஸ்டாக்ல ரொம்ப நாள் இருந்த கார் வாங்குறது சேஃபா சார்? சேஃபா அப்படின்னு கேட்டால் சேஃப் தான், அதில் ஒன்றும் மேஜராக இஷ்யூஸ் வராது. பட் என்ன, அந்த பார்ட்ஸோட உங்களுக்கு ரீசேலில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், வேல்யூ வந்து டவுன் ஆயிரும். இப்போ நான் கார் வாங்கினதுக்கப்புறம் லைக் வந்து சர்வீஸ் சென்டரில் போய் நம்ம விட்றோம்ல சார். ஸோ வந்து அவங்க வந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அதெல்லாமே பண்ணணுமா? இல்லைனா வந்து ஓகே எனக்கு இந்த நீட் இருந்தால் போதும், அது பண்ணால் மட்டும் போதும், இல்லை அவங்க சொல்கிறதையும் நான் கேட்டுட்டு சர்வீஸ் பண்ணுவேன்? இல்லை, இது வந்து ட்ரஸ்ட்டு தான். ஓகே, அவங்க சொல்கிறதெல்லாம் நான் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் ஒரு சில நேரங்களில் நம்பி தான் ஆகணும். இல்லை நம்ம கொஞ்சம் வெல் ப்ரிப்பேர்டாக போகணும். ஓகே, நம்ம காரை பற்றி நல்லா ஸ்டடி பண்ணிக்கணும். உங்களுக்கு யூசர் மேனுவல் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த யூசர் மேனுவலில் எத்தனை பேர் படிக்கிறாங்க? யாருமே படிக்கிறது இல்லை. அது வந்து ஒரு 150 பேஜ் இருக்குது. அந்த 150 பேஜை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது படிக்கணும். அதில் வந்து எந்த நேரத்தில் என்ன பண்ணணுங்கிறது அந்த யூசர் மேனுவலில் பிராண்டே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு போதும். ஓகே, அப்போ ஒரு மேஜரான சர்வீஸ் அப்படின்னா இன்ஜின் ஆயில் கண்டிப்பாக மாற்றணும், ஆயில் ஃபில்டர் மாற்றணும், ஏர் ஃபில்டர் மாற்றணும். இது மேண்டட்ரி. இல்லை எனக்கு வந்து இன்ஜின் ஆயில் நீ மாற்றாத அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அந்த ரிஸ்க் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, தென் வி ஆர் த லூசர். ஓகே, அது கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். இந்த மாதிரி எது எது பண்ணணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு சர்வீஸ் போகிறது நல்லது. ஓகே, ஏன் கேட்டேன்னா லைக் என் ஃப்ரெண்டும் அதே கார் வச்சுருக்காரு அப்படின்னா, அவருக்கு ஒரு பட்ஜெட் வருது. இவங்க வந்து என் காரை இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஒரு பட்ஜெட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் ஆன்ஸ் மாதிரி ஒரு பட்ஜெட் சொல்கிறாங்க. அதனால இந்த கொஷின் கேட்டேன். ஓகே, ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் எப்படின்னா, இப்போ நீங்கள் 2 வீலர் கொண்டு போகிறீங்க, இதில் வந்து நான் லூப் ஆட் பண்ணுறேன், செயின் லூப் ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இன்ஜினோட அடிட்டிவ்ஸ் நான் ஆட் பண்ணுறேன், இப்படிலாம் சொன்னாங்கன்னா விச் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஓகே, அதனால டிபெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் நோ சொல்ல தேவையில்லை, பட் நமக்கு ரியலாக தேவையாங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து என் ஃப்ரெண்டுக்கு 7,000 தான் வந்தது. ஆனால் எனக்கு இவங்க 12,000 கோட் பண்ணுறாங்க. அப்படின்னு இருக்கும்போது நான் சர்வீஸ் சென்டர்லேயே போய் கார் விடுறது பெட்டரா, இல்லை காஸ்ட் கம்மி பண்ணணுன்றது வெளியே போய் சர்வீஸ்? ஓகே, இது எப்படின்னாங்க, உங்களோட வெஹிக்கிளோட வாரண்டி பீரியட் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக கம்பெனியில் பண்ணுறது நல்லது. ஓகே, அந்த பீரியடுக்கு அப்புறம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வருஷம் 2 பண்ணுறீங்க சர்வீஸ் அப்படின்னா, ஒரு சர்வீஸ் கம்பெனியில் பண்ணுங்கள், ஒரு சர்வீஸ் வந்து வெளியில் பண்ணுங்கள். வாரண்டி பீரியட் இருக்கும் போதேவா? முடிஞ்சதுக்கப்புறம், கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் வாரண்டி பீரியட் முடியுது அப்படின்னா 6th இயர்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் காஸ்ட் வந்து உங்களால் கம்மி பண்ண முடியும். டவுன் த லைன் 10 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக வெளியில் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒருத்தர் கார் வாங்கும்போது எனக்கு என்ன கார் பிடிக்கும்ன்ட்டு இதெல்லாம் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன கார் பிடிக்கும்ன்ட்டு சொல்லி ஒரு கார் வாங்குறது பெட்டரா, இல்லை எனக்கு என்ன கார் தேவைன்னு சொல்லி கார் வாங்குறது பெட்டரா? இதில் 2 விஷயமும் இருக்குது. நான் நிறைய வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். எப்படின்னா, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு கார் வந்து என்ன காரணம்னே தெரியாமல் அந்த கார் நமக்கு பிடிக்கும். நீங்கள் எத்தனை கார் பார்த்தாலுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது, என் கண்ணுக்குள்ளே அந்த கார் தான் நிற்கிது அப்படின்னா, யூ கேன் பிளைன்லி கோ ஃபார் இட். ஓகே, இன்னொன்று என்ன இருக்குன்னா, நிறைய பேருக்கு சைல்ட்ஹுட்ல இருந்தே இந்த கார் தான் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் நிற்கும். ஓகே, அந்த கார் வாங்கணுங்கிறதுக்காகவே அவங்க உழைப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை தரத்தை அவங்களே உயர்த்திக்குவாங்க. ஓகே, அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் அந்த கார் வாங்குறது தான் சைக்கலாஜிக்கலாக வந்து உங்களுக்கு பெட்டராக அது ஃபீல் ஆகும். இந்த மாதிரி டைமில் அஃப்கோர்ஸ் அது அப்படி தான். இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு நீடு தான், எனக்கு வந்து தேவைங்கிறதுக்காக தான் நான் ஒரு கார் வாங்குறேன் அப்படின்னா, அந்த பர்பஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் இருக்கிற காரை, பெஸ்ட் காரை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம பாட்காஸ்ட்டோட எண்டு வந்துட்டோம் சார். எனக்கு என்னென்னா வந்து நான் உங்களை வந்து ஃபோன்லேயே தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து உங்களை நேரில் பார்த்து உங்களோட ஒரு பாட்காஸ்ட் செக்ஷன் எடுக்கிற அளவுக்கு எனக்கு உங்கள் ஸ்டூடியோவை அலோவ் பண்ணி எனக்கு உங்ககிட்ட அந்த இன்ட்ராக்ஷனுக்கான டைம் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சார். உங்கள் மூலிமா வந்து நிறைய பேர் ஆட்டோமொபைல் வந்து நிறையா கற்றுக்கிட்டாங்க சார். அது வந்து இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகணுன்றது என்னோட ஆசை சார். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.